ஹலோ கைஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஜனநாயகன் இன்றைக்கி வந்து ஜட்ஜ்மெண்ட் போயிடுச்சு. ஸோ அதில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, இனிமேல் டெய்லி வீடியோ போடுவேன். ஃபஸ்ட்டு அவங்க ஓகே சொல்லிட்டாங்க, அதாவது பிடி ஆஷா அப்படிங்கிற அவங்க தான் ஜட்ஜி, ஓகேவா. ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன், ஓகேவா, அவங்க தான் யூஏ சான்றிதழ் தருவாங்க, ஓகேவா. ஸோ சிபிஎஃப்சிக்கு அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா யூஏ சான்றிதழ் நீங்கள் இமீடியட்டாக உங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிறத இன்றைக்கி சொல்லிட்டாங்க. அடுத்த செகண்ட், அதாவது அடுத்த நிமிஷத்துலேயே சிபிஎஃப்சி, அதாவது அந்த சர்டிஃபிகேட் தருவாங்க இல்லையா, ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ரீஅப்பீல் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த படத்தை திருப்பி வந்துட்டு மூடணும், அதாவது திருப்பி இந்த படத்தை விடக்கூடாது, ஜனநாயகம் படத்தை விடக்கூடாது அப்படிங்கிறத திருப்பி வந்துட்டு ரீஅப்பீல் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இப்போ பொங்கல் லீவ்லாம் வருது இல்லையா, ஸோ அதனால் ஜனவரி 21 வந்துட்டு இதை போஸ்ட்பான் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் நீங்கள் நினைக்கிறீங்களா கைஸ், இதெல்லாம் வச்சு ஜனநாயகம் படத்தை வந்து நிறுத்திட முடியும்? அதாவது இந்த படத்தை வந்துட்டு இவங்க கேஸ் வந்து இன்னும் அதிகமாக்க அந்த படத்தோட ட்ரெண்டிங் தான் அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் வச்சு தளபதி படத்தை நிறுத்த முடியும் நான் நினைக்கல. நீங்கள் என்ன நினைக்கிறேன் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை கைஸ், பை.